இன்றைக்கு நீ என்னோட கூட பரிசீலிப்பாருன்னு இயேசு அந்த கல்வனை பார்த்து சொல்றாங்க. ஆனா அந்த கல்வன் அதுக்கு தகுதியானவன்னு அவன்கிட்ட ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல பரதேசிங்கிறது எங்க இருக்குன்னு பார்ப்போம். பரதேசிங்கிறது ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போகும்போது தேவன் இந்த மாதிரி சொல்றாரு, பின்பு தேவனாய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மையுமே ஐதக்கமாய் நம்மில் ஊரில் ஆனான். இப்பொழுதும் அவன் தமது கையை நீட்டி ஜீவ கனியை பறித்து புசித்து இன்றைக்கும் உயிரோடு செய்ய வேண்டும் என்று தான் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாய கர்த்தர் அவனை ஏதும் தொடர்ந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவனுக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தேட்டத்துக்கு கிழக்கே ஏதோங்களையும் வீசி கொண்டு சொரப்பொழி தைத்தார். அப்படிங்கும்போது ஏதேன் தோட்டத்தில்தான் அந்த பிரதேசங்கிற இடம் இருக்கிற மாதிரி வேதம் சொல்லுகிறது. வெளிப்பட்ட விசேஷத்துல 2:7 வார்த்தை சொல்லுது, ஆவியானவர் சபையில் சொல்லுது காதும் கேட்கிறவன் ஜெயம் போல எவனோ அவனுக்கு பரதேசின் மத்திய ஜீவன் கனி குசி போடுவேன் என்று இருக்காரு. அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி பரதேசி ஏதோ தோட்டத்துலதான் அங்க இருக்குன்னு வேதம் சொல்லுது. அந்த கல்லனையும் ஆண்டவர் பாருங்க, அவன் ஒரு பாவியான மனுஷையும் அங்க அழைத்து கொண்டு போகிறார். அந்த கல்லன் பாதிப்பட்டான ஒரு 4 காரியங்களை நம்ம பார்ப்போம். அவன் தேவனுக்கு பயந்தவனா இருக்கிறான். தேவன் 100 கட்டளை சொல்றான், நீ ஆக்கணைக்கு உட்பட்டாலும் தேவனுக்கு பயப்படவில்லையான்னு சொல்றான். அப்போ தேவனுக்கு பயப்படுறான். தேவனுக்கு பயப்படுதலே ஜீவ விருட்சத்தின் வசனம் சொல்லுது. 100 காரியம், அவன் உணர்கிறவனா இருக்கான். உணர்கிறவன் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தன்னை உணர்ந்து பார்க்கிறவன் தான் ஆண்டவனுக்கு பிரியமான என்று நம்ம நினைத்துக்கலாம். ஏன்னா வேதம் சொல்கிறது மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவமா இருந்து உணர்வுமா இருக்க போயினா அவன் 100ஆகவும் 60ஆகவும் பலன் தருகிறான்னு வேதம் சொல்லுது. தன்னைத்தானே உணர்வில்லாத மனுஷன் தேவனுக்கு பிரியில்லாத மனுஷன். அல்லேலூயா. அவன் உணர்வனா இருந்து அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறான். உணர்வா இருந்து தேவனை அறிந்து கொள்கிறான். நம்ம பொதுவா சபையில இருந்து வர்றவங்க ஞானஸ்தானம் எடுத்து கூட ஆண்டதை அறியாம விலகி போயிடுறாங்க. அவன் பாவியால கூட சிலுவையிலே அறையப்பட்டிருந்த தேவனை அறிந்து கொள்கிறான். இவனா ரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர், இவரே அடுத்து வருகிறவர் என்று நினைக்கிறான். அவரை அறிந்து கொள்கிறான், தேவனை அறிந்து கொள்கிறான். அறிந்து கொள்ளுதான் முக்கியம். தேவனை அறிந்து கொள்வதுதான் சபையிலே நிலைத்திருக்க முடியும். அறியாதவர்கள் எப்படி நிலைத்திருக்க முடியாது. 4வது அவன் விசுவாசத்துல பூர்ணப்படுறான். ஏன்னா மத்தேயு 24:30-31 வாசிக்கும் போது மனுஷகுமாரன் அடையாளம் அப்பொழுது வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் வருகிறதை பூமியில சகலபோத்தனக்காரன் கண்டு பொங்குவார்கள். வலுவாய் எக்கால சத்தத்தோடு அவர் தம்மை தூதர்கள் அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவரை வானத்தின் ஒரு முதனம் முதற்கொண்டு வானத்தின் மறுமனை மட்டும் கூட்டி சேர்ப்பார் என்று வசனம் சொல்லியது. இவர் அப்படியே அந்த வசனத்தை விசுவாசிக்கான். நம்ம இவர் ராஜாதி ராஜாவா வருவாரு, அப்பொழுது இவர் நம்ம நினைச்சா போதும் அப்படின்னு நீ ஆண்டவர் பாதுகாத்த ஆண்டரே நீர் உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்திருந்தாங்க. இயேசு இந்த வார்த்தையை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்றைக்கு நீ என்னோட பரிசீலிப்பா சொல்றாரு. இல்லைங்களா?